அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஐயா வந்து வள்ளலார் சபை அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் கேலி கிண்டல் பண்றது உண்டா? கேலி கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்குது? நம்ம வந்து வள்ளலாரை வந்து சேவை பண்றது தான் இருக்கிறோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக மக்கள் எல்லாருமே அறியாமையில இருக்கிறாங்க. அந்த அறியாமை போக்க வந்தவர் தான் வள்ளலார். இப்போ என்னுடைய கொள்கை அப்படின்னா, வள்ளலாறுல வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமா நான் இதுல இருக்கிறேன். இப்போ அடிப்படையை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு அறியாமையில இருக்கிறாங்க. நோய் நொடி கவலை துன்பம் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து என்னன்னா உணவு முறை தான் மெயின். அப்ப வந்து சைவ உணவு வந்து சாப்பிட்டோம்னா மனிதன் வந்து ஆரோக்கியமா இருப்பான், நோய் இல்லாம இருப்பான். அவனுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப சிந்தனை அற்புதமா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து செயல்பாடு நல்லா இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இப்ப சைவம் சாப்பிட்றவங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தமா இல்லை? எப்படி இல்ல, அதாவது என்ன சொல்றேன்னா, நான் சொல்ல வரல. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஞானிகள் சொல்லிக்கிறாங்க. அதாவது வள்ளுவர்ல இருந்து வள்ளலாறுல இருந்து. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப அசைவத்துக்கும் சைவத்துக்கும் என்ன பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை கொன்னு சாப்பிடுறது பாவம். அப்ப பாவம் செய்யும் போது என்ன மனிதனுக்கு துன்பம் தானே வரும். அதை தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, எல்லா உயிர்களையும் நீ சமமா பாரு, எவ்வுயிரும் தம் உயிரை போல் என்ன. அப்ப அந்த எண்ணம் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து துன்பம் இதெல்லாம் எதுவுமே வராது. அந்த உயிரை கொன்னு நம்ம அந்த உடல்ல சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இது அற்புதமா. ஐயா இப்ப வாழை மரத்தை நம்ம வெட்டுறோம். இப்ப வாழை மரம் வந்து இப்ப வெட்டுறது நமக்கு நியாயமா இருக்கலாம். அது ஒரு உயிர் தான். இல்ல, அற்புதமான கேள்வி கேட்டீங்க, சூப்பரான கேள்வி. மரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை உருவாக்கிடும். ஆனா ஒரு உயிரை ஒரு ஆடையோ ஒரு இதை வெட்டிட்டீங்கன்னா திருப்பி என்ன ஆகும்? அது பாவம். நல்ல அருமையான கேள்வி கேட்குறீங்க. ஆனா சூப்பர். இது வந்து எல்லா மக்களுக்கும் அது எடுத்து சொல்றது ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்குறீங்க. அப்போ ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை உருவாக்கிடுறோம். அதை தான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வாழையடி வாழையட வந்த திரு கூட்டத்தின் மரபின் ஞான் ஒருவன்ற. அப்ப இந்த ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை வந்து உருவாக்கிடும். இப்ப வந்து சைவம் அசைவம் எதுக்கு வச்சாங்கன்னா, ஒரு உயிர் இருக்கும்போது தான் ஒரு பொருள் அசையுது. இப்ப ஒரு எறும்பு இருக்குதுன்னு வச்சுங்களா, அது உயிர் இருந்தா தான் போவாங்க. அப்ப உயிர் இல்லைன்னா போகுமா? போவாது. அப்ப அந்த மரம் வந்து அது வந்து அசையாத பொருள், அதுதான் சைவம் வச்சாங்க. அப்ப அது வந்து ஒரு இடத்த விட்டு நவருல, அது வந்து என்னன்னா அதுக்கும் உயிர் இருக்குது. அது எப்படின்னா அது தகுந்த உயிர். அது அந்த உயிர் வந்து மனிதனை வந்து இது பண்ண, அதான் அது என்னன்னா உயிருக்கும் தாவரங்களுக்கும் அதுதான் சொல்றான் சைவம் அசைவம். அப்ப ஒரு உயிர் இருக்கும்போது அசையுது இல்லைங்களா, அப்ப அசையறதுனாலதான் அது அசைவம். அப்ப அதை நம்ம கொல்லக்கூடாது, அது பாவம். அப்ப பாவத்தை செய்யும் போது மனிதனுக்கு என்ன வரும்னா துன்பம் வரும், கவலை வரும், நோய். இப்ப ஒரு ஒரு இறைச்சியை வெட்டுற ஒரு ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவருக்கு அதான் பழப்பு. அப்ப அவர் இறைச்சி வெட்டுறாரு. அந்த இறைச்சி வெட்டுறதுனால அவருக்கு பாவம் வருமா, சாப்பிட்றதுனால நமக்கு பாவம் வருமா? எல்லாருக்குமே வரும் பாவம். அதாவது இதை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, ஆடு, அவங்க வந்து விற்கிறாங்க, அவங்க இன்னொருத்தர் வாங்குறாரு, அதை வாங்கிட்டு வந்து இவர் ஒருத்தர் வெட்டுறாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சாப்பிட்றாரு. அப்போ இது எல்லாருக்கும் பிரிஞ்சு போயிடும். எப்படின்னா இப்போ ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒருத்தர் வந்து சேர்க்குறாரு, சேர்க்கும் போது என்னவா அவருக்கு ஒரு கமிஷன், இன்சூரன்ஸ் கமிஷன் இப்படி வருது இல்லைங்களா. அப்போ பணத்துல மட்டும்தான் இதில், பாவத்திலையும் அதே மாதிரி தான் பிரியும். இது வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்ன, ஒரு இன்சூரன்ஸ்ல எப்படி பிரியுதோ அந்த மாதிரி பாவம் எல்லாருக்குமே போய் சேரும். அதை தான் எல்லா ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் செய்கின்ற நல்வினை தீவினை 7 தலைமுறை சூழும். அப்ப பாத்துங்க. இப்ப நீங்க வந்து இந்த தோற்றத்தோடவே இருக்கீங்க. இந்த தோற்றம்ன்றது நீங்களா ஏற்படுத்திக்கிட்டதா, இல்ல வள்ளலார் ஐயாவுடைய கொள்கையை நம்ம பின்பற்றுவதால் அதுல அந்த தோற்றத்தை கொண்டு வந்தீங்க? இல்ல, இது இப்ப நல்லா அருமையான கேள்வி கேட்குறீங்க. தோற்றத்துல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, நம்ம தான், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், அதாவது போலீஸ்க்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் தான் அந்த போலீஸுக்கு மதிப்பு, வாட்ச்மேனுக்கு போடும்போது அந்த ட்ரெஸ் போட்டால் தான் அதுக்கு மதிப்பு. அப்போ ஒருத்தர் காய் வேஷ்டி கட்டிட்டு ஒரு குறுக்கலாகிறாருன்னா அதுக்கு போட்டால் தான் அவருக்கு அதுக்கு மதிப்பு. அப்போ அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணுன்றதுக்கு பொருள். இப்போ வெள்ளை எதுக்கு போடுறோன்னா, நம்ம வந்து செயல்பாடு அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் வெள்ளை போடுறோம். ஐயா இப்போ நீங்க வந்து சாந்தமான ஆளா இல்ல ஆக்ரோஷமான ஆளா ஆரம்பத்துல? இல்ல, அதாவது நீங்க நல்லா அற்புதமான கேள்வி கேட்குறீங்க. இப்போ பிறக்கிறவங்க அத்தனை பேரும் குழந்தையா தான் பிறக்கிறாங்க. அவங்களுடைய வளர்றாங்க பார்த்தீங்களா, அந்த வளர்ற இடத்த வச்சுதான் அவனுடைய குணம், அதே மாதிரி சாப்பிட்ற உணவை வச்சுதான் அவனுடைய எண்ணம் செயல்பாடு இப்படி எல்லாம் வருது. கேள்வி அருமையான கேள்வி. அது போலதான்
இப்போ வந்து எப்படி வளர்றாங்க அப்படின்லாம் இல்லை. எந்த இடத்துல கூட இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவான இடத்துல வளருவாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாந்தமா இருப்பாங்க. ஆனா உணவு கூட சாந்தமான உணவு தான் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்ககிட்ட கோவம் வரும். அப்ப என்ன காரணம்னா அவனை ஊழ்விட கருமான்னு ஒண்ணு இருக்குது. ஐயா இப்ப கர்மா கர்மான்றாங்க, யாரை ஆமா. பார்த்தாலும் கர்மா இருக்குது, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா கர்மா இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா கஷ்டம் இருக்குது, எல்லாமே கர்மான்றாங்க. கர்மான்றது யாரு யாருக்கு பண்றது? ஓகே, சூப்பரான அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது கர்மான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிறவி இருக்குது. ஆ. இப்ப இந்த பிறவியில நீங்க என்ன செய்றீங்களோ ஆ. அதுக்கு தகுந்த அடுத்த பிறவி ப்ரமோஷன் காட் தான் கொடுக்குறாரு, கடவுள் தான். ஆ. உங்களை வந்து அடுத்த நிலைக்கு பெரிய லெவல்ல எடுத்துன்னு போவார். அப்ப நாம என்ன செய்யறோம்னா, நாம செய்யற அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிறவி அமையும். அந்த பிறவி அமையுது பார்த்தீங்களா, அந்த பிறவி தான் நீ எடுக்கும்போது என்ன சொல்றான், அது கர்ம வினை அப்படின்றான். அதுதான் அங்க அது அமையுது. அப்ப அந்த கர்ம வினையை ஒழிக்கிறதுக்கு தான் திருவருட் பிரகாச வள்ளலார் என்ன சொல்றாருன்னா வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லா ஞானிகளும் வந்து போறாங்க, எவ்வளோ ஞானிகளும் வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே நல்ல பொருள் தான் சொல்றாங்க. அப்ப எல்லா ஞானிகள் நல்ல பொருள் சொன்னாலும் வள்ளல் பெருமான் என்ன பண்றாருன்னா நிரூபிச்சு காமிக்கிறார். ஏன் நிரூபிச்சு காமினா, இந்த ஊன் உடம்ப ஒளி திரகமா மாத்தலாம், அதுக்கு நிரூபிச்சு காட்டி அதுக்காக தான் திருவருட்பன்ற நூல் எழுதுறாரு. கிட்டத்தட்ட 6000 பாடல் எழுதுறாரு. அதுல வந்து நித்திய கரும ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கம், பரவகாரம், அகவல், ஞானசரிய, இது மாதிரி பல பொருள் எழுதுறாரு. மறுமுறை கொண்ட வாசகம், இது மாதிரிலாம் எழுதுறாரு. ஏன்னா இப்ப திருக்குறள் எப்படி கடவுள் வாழ்த்து, இல்வாழ்க்கை, மக்கள் பெரு, அரசியல் எப்படி 10 குறள் எழுதுதோ அது போல பிரிச்சு இவர் எல்லா தத்துவத்தையும் எழுதுறாரு தலைவர். அப்ப எழுதி என்ன பண்றாரு, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார், நிரூபிக்கிறார். வள்ளலார் தான் நான் சொல்றேன், இந்த ஊன் உடம்ப ஒளி திரேகமா மாத்தலாம் அப்படின்ற ஃபார்முலாவை அவரு தான் ஐயா எடுத்து வந்து கொடுக்குறாரு. கொடுத்து நிரூபிச்சு காட்டுறாரு. அதனாலதான் வடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஞான சபை கட்டி இருக்கிறாரு. தர்மசாலையை வந்து அவர் பத்த வச்ச அடுப்பு இன்னமும் எரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி பத்த வச்ச அடுப்பு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு 5000 பேர் சாப்பிட்றாங்க. அப்ப 3 வேலையும் அங்க எரிஞ்சு இப்ப சாப்பிட்றாங்கன்னா என்ன காரணம்னா, ஆண்டவன் இப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து ஞானி மகான் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் தவம் பண்ணுவேன். இப்ப தவம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பேர் அருள் கிடைக்கும். அப்ப தவத்துல வந்து பல வகையான தவம் இருக்குது. அதே போல தீட்சைன்னு ஒண்ணு இருக்குது. தீட்சையில வந்து பல வகையான தீட்சை இருக்குது. அப்ப வந்து இது மாதிரி பல குருமார்கள்லாம், இப்ப எனக்கு வந்து பல குருமார்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம பல குருமார்களை போய் சந்திக்கிறோம். அவங்க வந்து பல கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அந்த கேள்விகள்லாம் நான் பதில் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு தகுதியான ஆளு அப்படின்றத எனக்கு தீட்சை கொடுக்குறாரு. ஐயா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க 3வது கண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, அதை நான் திறந்து விடுறேன், தீட்சை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. யாருக்கு யாரால தீட்சை கொடுக்க முடியும்? அப்படி தீட்சை கொடுத்தா என்ன அவங்களால சாதிக்க முடியும்? இல்ல, ஆமா, அருமையான கேள்வி கேட்டீங்க, சூப்பரான கேள்வி. அதாவது 3ஆம் கண் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. ஆனா இவங்க செய்தவங்க யாருமே வந்து இது மாதிரி தான் சொல்லிக்கின்னு, அதாவது பிசினஸ் பண்ணின்னு ஏமாத்தின்னுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து மொத்தம் வந்து ஞான கண்ணுன்னு ஒண்ணு இருக்குது. அது ஞான கண் எப்படின்னா வெளியெல்லாம் தெரியுது இல்லை, அது உள்ளுக்குள்ளதான் இருக்குது. அது உள்ளுக்குள்ள எப்படின்னா அது வந்து அது ஒரு பெரிய இது ஒரு சூட்சமம். அதை எல்லா ஞானிகளும் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்குதான் பைபிள்ல கூட சொல்றாரு, உன் கண்ணிய சரீரத்தின் விளக்கு, உன் கண் ஒளி உள்ளதா இருந்தால் நீரம் ஒளியில் மேல் நடக்கலான்றாரு. இதேதான் வள்ளலாரம் சொல்றாரு. எல்லாமே அற்புதமா கண்ணை பத்தி தான் சொல்றாரு. கண்ணில் நின்ற ஒளி, இப்ப ஞானியும் சொல்றான், கண்ணில் நின்ற ஒளியை கருத்தினை, நெல்லில் நின்ற விலங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமாய் நண்ணுகின்ற நான் தோழும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவடிகள் பாரு. அதே மாதிரிதான் வள்ளலார் சொல்றாரு, கண்ணில் நின்றான், கருத்தில் நின்றான், விண்ணில் நின்றான், என் உயிரில் கலந்தான், இப்படி பாடுறாரு. எல்லா ஞானி என்ன பண்றான்னா நம்ம இருக்கிற இடத்த சொல்றாங்க, அதாவது தத்துவத்தை. இப்ப என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்றான். அப்ப என்ஜான் உடம்புக்கு எதுன்னா தலை தான் முக்கியம். அப்ப தலைக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. இந்த 5 புலன்களும் வேலை செய்யுது. அப்ப 5 புலனுக்கு ஏற்ற தத்துவங்கள் எப்படின்னா, கண் பாக்குது, மூக்கு வந்து இது பண்ணுது, நாக்கு வந்து சுவிக்குது, காது வந்து கேட்குது, இது மாதிரி பொருள் அது. அப்ப அதோட வேலையை அது செய்யுது இல்லைங்களா? அது போல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்துல வந்து ஞானிகள் எல்லாம் பொருள் எடுத்து இது பண்றாங்க. அது போல நீங்க அருமையான சில கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அப்ப கர்ம வினைன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப கர்ம வினை இல்லையா? இப்ப எங்க அப்பா தப்பு பண்ணாருன்னா அப்பா அவர் தண்டனை அனுபவிக்காம போயிட்டாரா? இல்ல, அப்பா தப்பு பண்ணாருன்னா அப்பாவுக்கு தான் அது சேரும். உங்க அப்பா பண்ண கர்மா தான் உங்களை தாக்குது. கர்மான்றது வந்து வேறையா, வினைன்றது வேறையா, பாவன்றது வேறையா. இப்ப கர்மான்றது பிறவில வந்து வருது. பாவன்றது நீங்க இப்ப ஒரு உயிரை பண்ணீங்கன்னா அது பாவம் ஆயிடும். அப்ப அந்த பாவம் என்ன ஆகும்னா அப்படியே பிரியும். எப்படின்னா அதான் சொல்றாரு, ஒருவன் செய்கின்ற நல்வினை தீழ்வினை 7 தலைமுறை சூழன்று.
அப்ப அந்த பாவம் வந்து என்ன ஆகும்னா அப்படியே பிரிஞ்சு மத்தவங்களுக்கு போகும். அதுல பாவம் வந்து பல வகையான பாவம் இருக்குது. அதாவது வந்து உயிரை கொல்றதுதான் பாவம் இல்ல. யாருக்குன்னா ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், அது பாவம். ஒரு உடன் பிறந்தவங்களுக்கு வந்து சொத்தை எழுதி ஏமாத்திடுவான், அதுவும் பாவத்துக்கு தான் வரும். அப்ப இந்த மாதிரி சில மனிதன்னா எப்படின்னா ஒரு வாழ்வில தெரிஞ்சுன்னு உண்மையான வாழ்வில வந்து வாழணும். அதுதான் மனித பிறவியே எடுத்திருக்கணும் நம்ம. இப்ப ஒரு அம்மா வராங்க ஐயா உங்களை பாக்குறதுக்கு. என் வீட்டுக்காரர் வந்து எங்க போனாருன்னே தெரியல, போய் 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. சரி. அவரை உயிரோடு இருக்காரா இல்லையா, அதை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். இல்ல அது மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு நமக்கு எப்படி தெரியும்? இப்ப வந்து சில பேர் இல்லைங்க ஐயா, இப்ப உங்களை மாதிரி சுவாமியார்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்கிறவங்க போயிட்டு சில நேரத்துல அந்த போய் உள்ளுக்குள்ள போய் ஞானத்துல போய் இவர் உயிரோடு இருக்காரு, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காரு, கடற்கரையை ஒட்டின மாதிரி இருக்காருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க உலகத்துல. அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது நான் சொல்றது என்னன்னா அந்த மாதிரி ஒரு அம்மா வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லி அனுப்புங்க? இல்ல அந்த மாதிரி அம்மா வருதுன்னா நமக்கு அது தெரியாதுதான் சொல்லணும். இப்ப பையன் தெரிஞ்சதுதான் சொல்லணும். இந்த உலகமே என்னன்னா வள்ளலார் தான் சொல்றார், சத்தியம் சொல்கின்றேன். சத்தியம் என்னன்னா உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றதுக்கு தான் வள்ளலார் வந்தார். ஏதாவது பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு 10 ரூபா வாங்குறது, 1000 ரூபாய் வாங்குறது, அதெல்லாம் அப்படி ஏமாத்த முடியாது. அப்படிலாம் ஏமாத்துறதா போலீஸ் எதுக்கு இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க. இப்போ ஒரு நோய் இருக்குது, டாக்டர் இருக்கிறாங்க, அதுக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறார், நோய் குணப்படுத்துவார். அப்ப இது வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து எதனால போனாரு, எதுக்கு போனாரு நமக்கு எப்படி தெரியும்? அது வந்து ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுக்கணும், டிவி விளம்பரம் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சும்மா காட்டி நான் அது சொல்லிட்டு சப்பான்னு அவர் சொல்றாரு, அவர் ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு இருந்தாருன்னா அப்ப அவர் பொறுப்பாயிடுவாரா? அது மாதிரிலாம் சொல்ல முடியும். அப்படிலாம் சொன்னா இங்க எதுக்குமே வேலை இல்லையாங்க ஐயா. இப்ப மனிதன் கடவுள் ஆவதற்கு 100% வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமா, கடவுள்னா என்னன்னு ஒரு பொருள் தெரியும். கடவுள்னா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவனை தெரிஞ்சுக்கிட்டு தான் கடவுள். அப்படியே கடவுள்னா வேற என்ன இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவன். அந்த ஆண்டவனை நீ தெரிஞ்சுன்னா அந்த கடவுள் அப்படி போனோம் பார்க்கணும். அதுக்குதான் கடவுள்னு அர்த்தமே. அப்ப இது வந்து நிறைய பொருள் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வம், கடவுள், ஆண்டவன் இப்படின்னு இருக்குது. அப்ப ஆண்டவன்னா என்ன அர்த்தம்னா நம்ம மனிதன் இப்ப ஆள்றோம் இந்த உலகத்தை. அப்ப ஆண்டவர் என்ன மறைஞ்சிருவாரு. அப்ப அவரை நம்ம கும்பிடுவோம். அதுக்குதான் ஆண்டவன் அர்த்தம். கடவுள்னா உனக்குள்ளேயே இருக்கிறார் ஆண்டவன். அது எப்படி இருக்கிறாருன்னா உயிரா இருக்கிறார். அந்த உயிரை வந்து உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும். அதுக்கு வந்து பல வகையான தீட்செல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் இருக்குது. அதை வந்து முறையா கேட்டா நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுதான் சொல்லிக் கொடுப்போம். ஐயா, இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல எத்தனை ஆண்டுகள் பயணம்? அது அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து இது 35 வருஷமா இதுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 35 வருஷத்துல உங்களால என்னென்ன சக்திகளை வந்து கொண்டு வர முடியும்? அதாவது சக்திகள் கேட்டீங்க, அது உங்களோட கேள்வி அற்புதமான கேள்விதான். சக்திகள்னு சொல்றதை விட சாதனைன்னு தான் சொல்லணும். இப்ப நான் வந்து என்ன சாதனை பண்ணிக்கிறேன் இந்த வள்ளலாறுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வள்ளலாறுல வரும்போது நான் அதுக்கு முன்னாடி வந்து மாமிசம் சாப்பிட்டு மிருக மனிதனா இருந்தேன். அப்ப மாமிசம் சாப்பிட்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க மிருக மனிதன் கணக்கு. அப்ப அந்த மாமிசம் விட்ட பிறகுதான் அவன் மனித நிலைக்கே வரான். அப்ப மனித நிலையில இருந்து என்ன பண்ணணும்னா மனிதன் ஆகணும், அதுக்கப்புறம் மகான் ஆகணும், அதுக்கப்புறம் மகான் ஆகணும், அதுக்கப்புறம் ஞானி ஆகணும், அதுக்கப்புறம் மகான் ஆகணும். இப்படி ஒரு பொருள் இருக்குது. இப்ப படிப்புல எப்படி 1வது 2வது போயிட்டு 12வது முடிச்சு காலேஜ் போய் அது பண்றாங்களா, அந்த மாதிரி இந்த நிலையை கடக்கணும். அப்ப நாம வந்து இந்த 35 வருஷத்துல நான் பண்ண சாதனை அப்படின்னான்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இப்ப நான் வந்து ஒண்ணுமே அறியாம இருந்தேன். இப்ப சித்த வைத்தியர் ஆயிட்டேன். இப்ப சித்த வைத்தியர் ஆகும்போது என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் நோய் இருந்ததுன்னா எந்தெந்த மூலிகைக்கு ஏற்ற மாதிரி அந்த நோயை நான் போக்கிடுவேன். அதை நான் செய்வேன். இப்போ ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் எந்த நோய் வராரோ, இப்ப சளி பிடிச்சிருக்குதா அதுக்கு உண்டான மூலிகை கொடுத்து அவங்கள சளி நல்லா ஆக்கிடுவேன். அதே மாதிரி ஜுரம் இருக்குதா அது நல்லா ஆக்கிடுவேன். ஒரு கேன்சர் இருக்குதா நல்லா ஆக்கிடலாம். இது வந்து நோய் பிணி அப்படின்றாரு. அதை வந்து நல்லா ஆக்கலாம். எப்படின்னா மூலிகை மூலியமா நல்லா ஆக்கலாம். அது கூட நான் வந்து இலவசமா தான் பண்றேன், யாருக்கிட்டையும் காசெல்லாம் வாங்கல. ஏன் காரணம் அப்படின்னா, இயற்கையாவே ஆண்டவன் வந்து இந்த மூலிகை படிச்சதுன்னா வானம் பெய்யுது வளருது. அப்ப நான் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன, ஆன்மீகத்தை பல பேர் வியாபாரமா பயன்படுத்துறாங்க. நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்துவது உண்டா? இல்ல, நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆன்மீகன்றது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்னம்னா அறிவான செயல் தான் ஆன்மீகம். எப்படி ஆன்மீகம்னா எல்லாம் வேற என்னமா நினைப்பாங்க. ஒரு செயல் செய்யும் போது அது அறிவான செயல் எது செய்யறோமோ அத்தனை செயலுமோ அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. அப்போ அறிவான செயல்ல இருக்கிறதுக்கு உதாரணம் என்னங்க, அறிவான செயல் அதுனா ஆன்மீகம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பூசணிக்காய் இருக்குது. அந்த பூசணிக்காய் வந்து சாப்பிட்ற பொருள். அதை எடுத்துன்னு போய் நடு ரோட்ல உடைப்பான். அப்ப நடு ரோட்ல உடைக்கும் போது அந்த வண்டி ஓட்டுன்னு வரும்போது கீழே விழுந்து வருவான். அப்ப அவனும் அது தகாத வார்த்தையில அவனை பேசுவான். யாரை பேசுவான், அந்த உடைச்சவனை. அப்ப அது வந்து ஆன்மீகம்னா ஆன்மீகம் இல்லை, அது வந்து அறிவு கெட்ட செயல்.
அப்ப அறிவான ஒரு செயலை செய்யும்போது என்ன ஆகும்? அதுதான் ஆன்மீகம். அது எந்த செயல் செய்தாலும் அறிவான செயல் அனைத்துமே ஆன்மீகம். இப்போ ஒரு சிலை இருக்குது, அந்த சிலையில போய் பால் ஊற்றுவாங்க. அப்போ ஒரு ஏழை குழந்தை வந்து அழுதுன்னு இருக்கும். அப்ப அந்த பாலை அது கொடுத்தா நல்லதுதான், இல்ல அந்த சிலைக்கு ஊத்துறதா நல்லதான்னு நம்ம செய்யறவங்க, பாக்குறவங்க, நீங்க கேட்கறவங்க, நீங்களே அறிவுல சிந்திச்சு பார்க்கணும். இததான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றார் வள்ளுவர். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இப்ப 3 பேர் செய்யறாங்க. இந்த 3 பேர் செய்யற செயல்ல எது நல்லதுன்னு மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும். இப்ப சிலைக்கு பால் ஊத்துறது கரெக்டா, இல்ல அந்த பாலை ஏத்துனது ஒரு குழந்தைக்கு கொடுத்து அதை நல்லா ஆகுறது நல்லதான்றது இதை தான் நீங்க பார்க்கணும். ஐயா இப்போ ஏழை இருக்காங்க, சரிங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, சரி, பணக்காரர் இருக்காங்க. சரிங்க. யார் இதுல மகிழ்ச்சியா இருக்கிறவங்க? இல்ல இப்போ ஏழை பணக்காரன் அப்படின்னா பிறக்கும் போது எல்லாருமே குழந்தை தான் பிறக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அது ராஜா வீட்டு குழந்தையாலும் சரி, இல்ல ஒரு எளிமையான ஏழை குழந்தையா இருந்தாலும் பிறக்கும் போது குழந்தையா தான் பிறக்குது. அது ஏதாவது எடுத்துட்டு வருதா வரும்போது? வரல. அப்போ அது வளர்ந்து அது படிச்சு அதோட திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் அது பணம் சம்பாதிக்குது. ஒண்ணு பணம் சம்பாதிக்கும், ஒண்ணு வந்து பேச்சுல திறமையா இருக்கும். அதே போல இப்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாரையும் போய் ஞானிகளையும் சித்தரங்களும் இது போல நல்ல ஒரு பெரிய சேவை பண்றீங்க. அப்போ உங்க திறமை வந்து நீங்க தான் அதை வளர்த்துக்கிறது. ஒவ்வொருத்தரும் இப்ப ஒருத்தர் படிச்சு ஒரு IAS ஆவாரு, ஒருத்தர் படிச்சு டாக்டர் ஆவாரு. இப்ப அது அவங்கவுங்க படிப்பை அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். நமக்கு பணம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பணம் கிடைச்ச பிறகு நல்ல வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம். அதே நான் கேட்பது, யார் மகிழ்ச்சியா இருக்கிறோம் இந்த உலகத்துல? மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட செயலை பொறுத்து தான் மகிழ்ச்சியா. யாருக்கும் எந்த விதமான துன்பம் கொடுத்தாத எவன் ஒருத்த வாழறான்னு அவன் மகிழ்ச்சியா இருப்பான். யாருக்கும். ஏன்னா ஒரு பைத்தியக்காரனுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி ஒரு பங்களாவில் இருக்கிறவனுக்கு இருக்குமா? இல்ல, பைத்தியக்காரன்னா அவன் மனநிலைக்கு வந்து பைத்தியம். அதை எடுத்துன்னு வந்து பங்களாவில் இருக்கிறவங்களை சேர்க்கக்கூடாது. இப்ப பைத்தியன்றதுனால அவர் ஒரு மனநிலை நோயாளி. அவர் எடுத்துன்னு வந்து பங்களாவில் இருக்கிற எப்படி சேர்க்க முடியாதுல்ல, அது ஒரு இதுவாகாத. இப்ப அவர் பங்களாவில் எப்படி இருக்கிறாருன்னா அவர் வந்து என்ன செயல்பாடு பண்றாரோ அதுக்கு தகுந்த நிம்மதி, அதுக்கு தகுந்த வாழ்க்கை, அதுக்கு தகுந்த குழந்தைங்க, அதுக்கு தகுந்த பணம், அதுக்கு தகுந்த எல்லாமே கிடைக்கும். இப்ப நான் என்ன நீங்க அருமையான கேள்வி கேளுங்க. எப்படி கேளுங்கன்னா, ஒரு நிம்மதியா வாழணும் ஒரு மனிதன்னா என்ன பண்ணணும் அதுக்கு சொல்லுவேன் பதில். ஒரு நிம்மதியா ஒரு மனிதன் வாழணும்னா எந்த உயிருக்கும் அவன் தீங்கு செய்யக்கூடாது. அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஐயா. இப்ப ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும் மேனுஃபேக்சரிங்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து டீலரு வந்துட்டு, அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு குட்டி மார்ஜின் அந்த மாதிரி வச்சுதான் பண்ணுவாங்க. லாபம் இல்லாம பண்ண முடியாது. லாபத்தை பத்தி எதுவும் இல்லையா. லாபம் வந்து வியாபாரம். அது பிசினஸ்ல வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா ஒரு ரூபாய் வச்சு விற்கணும். இப்ப ரியல் எஸ்டேட்ல கூட வந்து ஏமாத்தி தானே பண்ண முடியும். இல்ல, அது ஏமாத்தியும் பண்றாங்க சில பேர். அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 2% கணக்கு இருக்குது. அப்ப அவன் என்ன பண்றான், உள்ளடி வச்சு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வச்சு பண்றான். அது வாங்குறவனை பொறுத்து, அது விற்கிறவனை பொறுத்து, அவன் மனசை பொறுத்து இருக்குது. கரெக்டுங்களா? ஆனா நான் சொல்றது என்னன்னா நிம்மதிக்கு. இப்ப வந்து நிம்மதினா எதனால வரனா, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பிசினஸ்ல வந்து ஒருத்தர் 10 ரூபாய் லாபம் வச்சு வைப்பாரு, ஒருத்தர் 100 ரூபாய் லாபம் வச்சு வைப்பாரு, ஒருத்தர் 50 ரூபாய் லாபம் வச்சிருவாரு, ஒருத்தர் அசலே கூட குத்துட்டு போறவர்லாங்கிறாரு. இல்லையா? இப்போ ஒருத்தனை ஏமாத்தி அந்த காசு நம்ம வாங்குறோம். அப்ப வந்து அவனை வந்து நம்ம மனசு குத்தன மாதிரிதானே கணக்கு. இல்ல, அது ஏமாத்தன்னு சொல்ல முடியாது. அது பிசினஸ் தானே. இப்போ நீங்க கூட ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு சில பேர் ஃப்ரீயா எடுப்பாங்க, ஒரு சில பேர் 5000 ரூபாய் வாங்குவாங்க, ஒரு சில பேர் 10,000 ரூபாய் வாங்குறாங்க. அது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து, அவங்கவுங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்து, அவங்க எப்படி பண்றாங்கன்றத பொறுத்து தானே. இப்போ ஒரு ஹோட்டல்ல இட்லி இருக்குது, ஒரு இடத்துல அம்மா ஹோட்டல்ல 1 ரூபாய்க்கு விற்குது, அதே ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு விற்குது. ஆனா ரெண்டுமே மாவு தான். அப்ப இருக்கிற இடத்த வச்சுதானே அந்த பொருளோட ரேட்டு மாறுது, விலை மாறுது. அப்ப அதெல்லாம் இப்ப இங்க கணக்கு இல்லை. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு மனிதன் வாழ்வெல்ல எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழணும், அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த 35 வருஷமா இந்த வள்ளலாறுல இருக்கோம். அப்போ ஒரு மனிதன் வாழணும்னா எப்படி வாழணும், அவன் எப்படியா நிம்மதியா இருப்பான், அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இப்ப நான் அறுபாடுபட்டு இருக்கேன்.